ஆல்ரெடி போட்டிருந்த வீடியோவில் சொல்லிட்டு இருந்தேன் இல்லையா, அம்மா வர போகிறாங்கன்னு சொல்லிட்டு. ஃபைனலி அம்மா வந்தாச்சு. வரும்போது எனக்கு அல்லக்காது தோடு எடுத்துகிட்டு வந்தாங்க. ஆல்ரெடி நான் ஒரு 9 இயர்ஸ் முன்னாடி தோடு குத்தி இருந்தேன். அது வந்து திருகாணி வந்து லூஸ் ஆகிட்டு தொலைஞ்சிருச்சு. அப்போது இருந்த கஷ்டத்துக்கு என்னால் மறுபடியும் எடுத்து போட முடியல. கிட்டத்தட்ட ஒரு 9 இயர்ஸ் ஆகுது அல்லக்காத தோடு குத்தி. அதுக்கப்புறம் மேரேஜ்லாம் ஆச்சு. பட் அது வந்து நான் துந்து போச்சு அப்படின்னு நினச்சேன். பட் ஆனால் ஓட்டை இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் தான் எனக்கு எடுத்து போடலாம் அப்படிங்கிற ஒரு ஆசை வந்துச்சு. அம்மா கிட்ட வந்து இப்போ வேலைக்கு போகிறாங்க இல்லையா, ஸோ அந்த காசில் எனக்காக எடுத்துகிட்டு வந்தாங்க. அப்புறம் நிறைய பார்சல்லாம் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இல்லையா, அரிசி அதெல்லாம் எடுத்துகிட்டு வர சொன்னேன்னு சொல்லிட்டு எள்ளு உருண்டை செய்கிறதுக்கு வந்து எள்ளெல்லாம் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. எனக்கு அப்படியே வேலை வச்சுட்டாங்க. நானும் வெல்லமெல்லாம் துருவி கொடுத்துட்டு இருந்தேன். அது நல்லா உருளைக்கல்லில் போட்டு உலக்கையை வச்சு இடிக்கணும், அப்போ தான் நல்லா இதாகும். அம்மா செஞ்சது அன்னைக்கு மட்டும்தான் நல்லா இருந்துச்சு சாப்பிட்றதுக்கு. அடுத்த நாள் இந்த ரொட்டி சுட்டு போட்டுட்டு இருந்தாங்க பார்த்தீங்களா, ராகி ரொட்டி சுட்டு அதையுமே உடச்சி போடுவாங்க. அதோட வெல்லம், எள்ளு, ராகி ரொட்டி. அந்த ராகி ரொட்டி என்னாச்சுன்னா அடுத்த நாள்லாம் கல் மாதிரி ஆயிடுச்சு. என்னால் மென்று எனக்கு வாய் வலி வந்தது தான் மிச்சம். எப்படியோ நான் அதை கஷ்டப்பட்டு காலி பண்ணேன். பாதி வீணாகி போச்சு. அது வேற கதை. ஸோ ஆனால் அம்மா செஞ்ச அன்னைக்கு டேஸ்ட் செம்மையாக இருந்துச்சு. சூப்பராக சாப்பிட்டோம். அப்படியே சாஜும் சரியான குஷியாகி போயிட்டோம். 2 நாள் பாட்டி கூட ஜாலியாக விளையாடிட்டு இருந்தான். அம்மா எடுத்துகிட்டு வந்த திங்ஸ்லாம் கொஞ்சம் புடச்சி கொடுத்துட்டு இருந்தாங்க. கடலக்கொட்டை, கம்பு வாங்கிட்டு வந்திருந்தாங்க கூழ் செய்கிறதுக்கு. ஸோ அதெல்லாம் அப்புறம் என்ன அம்மா வந்து சனிக்கிழமை போல் வந்திருந்தாங்க. அன்றைக்கி சிம்பிளாக சாப்பாடு, புடலங்காய் அந்த மாதிரி சமைச்சிட்டு நெக்ஸ்ட் டே வந்து ஃபிஷ் கிரேவி தான் வச்சுருந்தோம். ஃபிஷ் குழம்பு அப்படியே மீன் பொரித்து அம்மாவுக்கு கொடுத்துட்டு அம்மா வந்து தம்பியை ஹோம்ஒர்க் பண்ண வச்சுட்டு இருந்தாங்க. நல்ல காம்போவாக இருக்குது, பாட்டி பேரன் காம்போ. தென் வந்து பக்கத்து வீட்டிலேருந்து பிரியாணி கொண்டு வந்து கொடுத்துருந்தாங்களா, ஸோ அதெல்லாம் தம்பிக்கு ஊட்டிட்டு அப்படியே